தற்போது விஜய் சினிமாவில் இல்லை என்றாலும் அவரது படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் இருக்கும் வரவேற்பு இன்னும் குறையவே இல்லை. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக பல வெற்றி படங்களை கொடுத்து கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயத்தில் இடம் பிடித்தவர் தளபதி விஜய். சினிமாவில் உச்சத்தில் இருந்தபோதே மக்கள் சேவைக்காக அரசியலில் முழுமையாக களமிறங்கிய அவர் தனது நீண்டகால கனவை நனவாக்கி அரசியல் பயணத்தில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளார். ஆனால் அந்த உயரம் ஒரே நாளில் கிடைத்ததல்ல. பல ஆண்டுகளாக ரசிகர் மன்றங்கள் மூலம் மக்கள் நலப்பணிகளில் ஈடுபட்டு வீடு வீடாக சென்று மக்களின் மனதை வென்ற பிறகே அவர் அரசியல் களத்தில் காலடி வைத்தார். சினிமாவிலும் அதே போலதான். ஆரம்பத்தில் தனது தந்தை S.A. சந்திரசேகர் இயக்கத்தில் நடித்திருந்தாலும் பின்னர் பல இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் மற்றும் சக நடிகர்களின் ஒத்துழைப்புடன் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக உயர்ந்தார். அவருடன் நடித்த பல நடிகைகள் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்திருந்தாலும் விஜய் த்ரிஷா ஜோடி என்றாலே தனி ரசிகர் பட்டாளம் உள்ளது. அவர்கள் இணைந்து நடித்த படங்கள் இன்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானால் மக்கள் ஆர்வத்துடன் பார்த்து ரசிக்கிறார்கள். இன்று அந்த வெற்றிகரமான விஜய் த்ரிஷா கூட்டணியின் பயணத்தை ஒருமுறை திரும்பி பார்க்கலாம். விஜய் மற்றும் த்ரிஷா முதல் முறையாக இணைந்த திரைப்படம் கில்லி. ஒரு கமர்ஷியல் திரைப்படம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்படும் படம் கில்லி. வெளியான பல ஆண்டுகள் கடந்தாலும் அதன் பிரபல்யம் குறையவில்லை. வேலு என்ற கபடி பிளேயராக விஜய், தனலட்சுமியாக த்ரிஷா, முத்துப்பாண்டியநாடு பிரகாஷ் ராஜ் ஆகியோர் நடித்திருந்தனர். இந்த படத்தின் சிறப்பு என்னவென்றால் ஹீரோ ஹீரோயின் காதலை விட ஒரு பெண்ணை காப்பாற்றும் மனிதநேய உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. தனலட்சுமியை வில்லனிடமிருந்து காப்பாற்றி பாதுகாப்பாக அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படும் வேலுவின் கதாபாத்திரம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. அர்ஜுனரு தில்லு, அப்படி போடு போன்ற பாடல்கள் இன்றும் கொண்டாட்ட பாடல்களாக இருக்கின்றன. விஜய் த்ரிஷா கூட்டணிக்கு அடித்தளமிட்ட திரைப்படம் கில்லி. கில்லி வெற்றிக்கு அடுத்த ஆண்டு வெளியான படம் திருப்பாச்சி. இயக்குனர் பேரரசு இயக்கிய இந்த படம் தங்கை பாசத்தை மையமாக கொண்ட ஒரு ஆக்ஷன் குடும்ப கதையாக அமைந்தது. கிராமத்தில் வாழும் சிவகிரி என்ற இளைஞன் தனது தங்கையின் வாழ்க்கை பாதுகாப்புக்காக நகரத்தில் உள்ள குற்றவாளிகளை எதிர்த்து போராடும் கதையே திருப்பாச்சி. இந்த படத்தில் மீண்டும் விஜய் த்ரிஷா ஜோடி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தது. கும்பிட போன தெய்வம் பாடல் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. கில்லி வெற்றிக்கு பிறகு இந்த ஜோடி மீண்டும் வெற்றி பெற்றதால் ரசிகர்கள் மத்தியில் இவர்களின் கூட்டணி மேலும் பிரபலமானது. விஜய் த்ரிஷா இணைந்த மூன்றாவது திரைப்படம் ஆதி. குடும்பத்தை கொன்ற வில்லன்களிடம் பழிவாங்கும் இளைஞனின் கதையாக இந்த படம் அமைந்திருந்தது. இந்த படத்தில் த்ரிஷா விஜய்க்கு உறவினராக நடித்திருந்தாலும் இருவருக்கும் இடையிலான காட்சிகள் ரசிகர்களின் கவனத்தை பெற்றன. வித்யாசாகர் இசையமைத்த பாடல்கள் அனைத்தும் நல்ல வரவேற்பை பெற்றன. மேலும் மறைந்த நடிகர் விவேக்கின் நகைச்சுவை காட்சிகள் படத்திற்கு பெரிய பலமாக அமைந்தன. படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை என்றாலும் விஜய் ரசிகர்களின் ஃபேவரட் பட்டியலில் ஆதி தனி இடம் பெற்றுள்ளது. கில்லி இயக்குனர் தரணி மற்றும் விஜய் மீண்டும் இணைந்த படம் குருவி. இந்த படத்தில் த்ரிஷா 4வது முறையாக விஜய்க்கு ஜோடியாக நடித்தார். காதல், ஆக்ஷன், நகைச்சுவை என அனைத்து அம்சங்களும் கலந்த ஒரு பொழுதுபோக்கு திரைப்படமாக குருவி உருவானது. மறைந்த நடிகர் விவேக்கின் நகைச்சுவை காட்சிகள் பெரிதும் பேசப்பட்டன. விமர்சனங்கள் கலந்திருந்தாலும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. விஜய் த்ரிஷா கூட்டணியின் தொடர்ச்சியான பயணத்தில் முக்கியமான படமாக குருவி அமைந்தது. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் விஜய் மற்றும் த்ரிஷா இணைந்த திரைப்படம் லியோ. இந்த அறிவிப்பு வெளியான தருணத்திலேயே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய உற்சாகம் உருவானது. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவான இந்த படத்தில் த்ரிஷா விஜயின் மனைவியாக நடித்தார். 2 குழந்தைகளுக்கு மாதாக அவர் நடித்த விதம் ரசிகர்களின் பாராட்டை பெற்றது. காஷ்மீரின் அழகிய பின்னணியில் படம் பார்க்கப்பட்ட இந்த திரைப்படம் விஜயின் திரைப்பயணத்தில் ஒரு புதிய பரிமாணத்தை காட்டியது. வெளியான முதல் நாளிலேயே சாதனை வசூல் செய்த லியோ ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகும் விஜய் த்ரிஷா ஜோடி மீதான ரசிகர்களின் அன்பு குறையவில்லை என்பதை இந்த படம் நிரூபித்தது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளியான கோட் திரைப்படம் விஜயின் கடைசி திரையரங்க வெளியீட்டு படமாக அமைந்தது. இந்த படத்தில் முழு கதாபாத்திரமாக இல்லாவிட்டாலும் மட்டா பாடலில் த்ரிஷா சிறப்பு தோற்றத்தில் நடனமாடினார். சில நிமிடங்கள் மட்டுமே திரையில் தோன்றியிருந்தாலும் ரசிகர்கள் அதை கொண்டாடினர். விஜய் த்ரிஷா இணைப்பு மீண்டும் திரையில் தோன்றிய மகிழ்ச்சி ரசிகர்களுக்கு கிடைத்தது. கில்லி முதல் லியோ வரை 20 ஆண்டுகளுக்கு மேலாக ரசிகர்களின் மனதில் அழியாத தடம் பதித்த ஜோடி விஜய் மற்றும் த்ரிஷா. சினிமாவில் காதல் ஜோடிகளாக மட்டுமல்லாமல் வெற்றியின் அடையாளமாகவும் இந்த கூட்டணி பார்க்கப்படுகிறது.
இன்று விஜய் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு சென்றிருந்தாலும் அவர் நடித்த படங்களும், குறிப்பாக த்ரிஷாவுடன் இணைந்த படங்களும் ரசிகர்களின் நினைவில் என்றும் நிலைத்து நிற்கும். அதனால்தான் விஜய் த்ரிஷா ஜோடி என்றாலே ரசிகர்களுக்கு அது ஒரு திரைப்பட ஜோடி மட்டுமல்ல, காலம் கடந்தாலும் மாறாத ஒரு இனிய நினைவு. RC